நிச்சயதார்த்தம் ஆனவனே, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறது வேற விஷயம். நிச்சயதார்த்தம் ஆனவனே கேன்சல் பண்ணிடுது. ஏம்மானா அவரோட நான் 12 நாள் பேசினேன், அந்த ஆள் எதுக்குமே லாய்க்கு இல்லைங்க. திருமணமாய் 10 வருஷம் பேச வேண்டியதை திருமணத்துக்கு முன்னாடி 12 நாள் எல்லாம் பேசிருச்சு. அது எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொல்லுது. அது அல்ல, நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இல்ல. அப்ப எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும். ஒரு வார்த்தை பேச மாட்டாளா? ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, எல்லாரும் பாக்குறாங்க, இப்போ ஒண்ணு சொல்லாதீங்க. இப்படிதான் அன்றைக்கு இருந்தது. ஒரு நாள் ஜெயமோகன் அவர்களுக்கு கழுத்து வலி, அதுக்கு ஒரு தைலம் வாங்கிட்டு வந்தாரு. தரையில கவுந்து படுத்துக்கிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு, இதை தடவி விடுறா, எனக்கு கழுத்து வலி. பையன் வந்து தடவி விட்டான். தடவினா என்ன ஏன்பா தடவிட சொன்ன, அம்மாவை தடவிட சொல்லலாம் தானே. அப்பா அவருடைய மனைவி அங்கே வராங்க. ஜெயன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே, நான் தடவி விட்டுருப்பேன்னு. அப்போ ஜெயமோகன் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அந்த டப்பாவில் போட்டிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் தடவி விட்டால் தான் சரியாகும் என்று அந்த டப்பாவில் போட்டிருக்கு. அதனால தான் அஜித்தனை நான் தடவி விட சொல்ல வச்சிருக்கான். வீட்டு கதவை திறந்த உடனே பார்த்தா அவனுக்கு அப்படியே ஆச்சரியம். வீடு முழுக்க அந்த அம்மா வந்து வண்ண வண்ண, அந்த பர்த்டேக்கெல்லாம் பண்ணுவோம்ல, வண்ண வண்ண பேப்பர்களை போட்டு பலூன்ஸ் எல்லாம் போட்டு அழகழகான விளக்குகளை போட்டு அந்த அம்மா வீட்டை அலங்கரிச்சு வச்சிருக்கு. என்னம்மா நீ செஞ்சிருக்கான, இது பாருன்னு காமிக்கிறாங்க. ஒரு அழகான இதுல ஒரு கேக் வச்சிருக்காங்க அந்த அம்மா. நான் நிறைய கல்லூரிகளுக்கு போகிறேன். இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுக்கு நடுவில் இருக்கிற சூசைட் ரேட் ரொம்ப அதிகம்னு ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுகிறது. மனம் வலிக்கிறது. நம்ம குழந்தைகள் தானே, நம்ம பிள்ளைகள் தானே, அது மனம் வலிக்கிறது. எதுக்காகடா சூசைட் பண்ணிக்க? பைக் வாங்கி கொடுக்கலன்னு சூசைட் பண்ணிருக்கோம். நாங்கள்லாம் நடந்து தான் சார் ஸ்கூலுக்கு போனோம், நடந்து தான் போனோம். பைக்குன்னு ஒன்றில் ஏறுறதுக்கே ஒரு 30-32 வயசாயிரும். அந்த காலத்தில் அவரே வேலைக்கு போய் ஒன்று வாங்கினா தான் உண்டு. அப்பா அம்மா வந்து 18 வயதில் பைக் வாங்கி தரவில்லை என்பதனால் நான் தற்கொலை செய்து, அது கூட பரவாயில்ல, அது இந்த ஆன்லைன் கேம் விளையாட விடலன்னு ஒரு பெண்ணு தற்கொலை செஞ்சுக்குது. என்ன காரணம்? நம்ம யோசிச்சிருக்கோமா? அந்த பிள்ளைகள் மீது தவற? நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம ரத்தம் தானே. என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு பெண்ணு வந்து அவனை காதலிக்கிறேன்னு சொன்னாலாமா, கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை எனக்கு பிடிக்கலன்ட்டாலாமா, அவ்வளோதான் தற்கொலை. பெண்களும் அதே மாதிரி தான். அவன் காதலிக்கிறேன்னு சொன்னா, ஆசை வார்த்தை காட்டினான், நம்பினா, அவன் பின்னாடி போனா, அவன் வேற ஒரு பெண்ணை பார்க்கிறான். எனக்கு வாழ பிடிக்கல. இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், வாழ்க்கை என்பது மகத்தானது நண்பர்களே. வாழ்க்கை என்பது மகத்தானது, மிக மிக விரிவுகளும் சுழிவுகளும் கொண்டது. முதல் கட்டத்திலே எப்படி வெறுத்து போகும்? ஒரு டோன்ட் ஜட்ஜ் a book by its cover என்று ஆங்கிலத்திலே ஒரு சொலவடை இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை பார்த்தேன், எனக்கு பிடிக்கலன்னு போட்டுட்டு போயிடாதீங்க, தொடர்ந்து படியுங்கள், உங்களுக்கான சுரங்கம் அங்கே எங்கேயோ காத்து கொண்டிருக்கிறது அல்லவா. வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு தூண் துப்பிட்டா என்ன, ரொம்ப மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சுக்கணும், இந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் இல்ல, இதை விட அதிர்ஷ்டம் உள்ள பெண்ணு என்னை நாளை கணவனாக தேர்ந்தெடுப்பாள் அல்லவா நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். அது பெண்ணும் அப்படித்தான். இது வரலன்னா என்ன, இது அவமானமா? ஒரு அவமானமும் கிடையாது. எந்திரிச்சு நில்லு நீ தைரியமா. இதெல்லாம் ஒரு அவமானமா? அவ என்னை திட்டா, எங்க பாஸ் என்னை வந்து கோவிச்சுக்கிட்டாரு, பொம்பளை பிள்ளைங்க மத்தியில என்னை வந்து சொல்லிட்டாங்க. சகோதரர்களை சகோதரிகளை, எதுவும் அவமானம் கிடையாது வாழ்க்கை. உங்களுக்கு முன்னால் கோடானு கோடி பேர் வாழ்ந்த மண் இது. அவர்களுக்கு நிகழாத எது உங்களுக்கு தனியாக நிகழ்ந்திருக்கிறது? எந்த அவமானமும் களிமண் அல்ல, கடித்து விழுங்க முடியாத அவமானம் என்பது எங்கேயுமே கிடையாது என்று எழுத்தாளர் பாலகுமாரன் சொல்லுகிறார். எதை கடித்து விழுங்கலாம். என்ன? வெயிட் ஃபார் யுவர் டைம். இன்னைக்கு சரியா வரல, இந்த நாள் தப்பா போயிருச்சு, இந்த நேரம் என்னுடைய நேரம் அல்ல, இன்னைக்கு நான் ஜெயிக்கல, ஆனா என்னுடைய நேரம் வருகிற போது நான் வெல்வேன் என்று எழுந்து நிற்பவர்கள் தான் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் வரை வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவது விஷயம், நாடக மேடை
என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் சில இடங்கள்ல பேசணும், சில இடங்கள்ல உணர்ச்சியை காட்டணும். சில இடங்கள்ல எனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லையா? நீங்கள் கிளம்புறீங்களா? நீங்களே கிளம்பிட்டீங்கன்னா மற்றவங்க எப்படி இருப்பாங்க? சரி. இப்போ சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா நாடக மேடையில், துணை கதாபாத்திரங்கள். கதாநாயகன் இருப்பான், அவனுக்கு துணை செய்கிற கதாபாத்திரங்கள் பக்கத்தில் இருக்கும். கதாநாயகி, இப்ப கதாநாயகிக்கு வசனம் இருக்கும், கதாநாயகனுக்கு ஃபைட்டிங் சீன் இருக்கும், டான்ஸ் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த எல்லா சான்ஸும் கிடைக்காது. அவங்க போய் பக்கத்தில் துணையாக நிற்க வேண்டும். வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் கதாநாயகர்களாக இருப்போம், சில சமயங்களில் துணை கதாபாத்திரங்களாக இருப்போம். எந்த நேரத்தில் நாம் துணை கதாபாத்திரம், எந்த நேரத்தில் நான் தான் கதாநாயகி என்கின்றதை வாழ்க்கை என்கின்ற நாடகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாணவன், அன்னைக்கு அவனுக்கு டென்னிஸ் போட்டி ஸ்கூல்ல. அவன் வந்து அவங்க டீச்சர் ரொம்ப நாளாக அவனை திட்டிகிட்டே இருக்கு, நான் அவனை ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் பண்ண மாட்டேன், நீ ஐ எம் நாட் சீயிங் த பெஸ்ட் பொட்டென்ஷியல் இன் யூ. இந்த பையன் அன்னைக்கு டெஸ்ட்டுக்கு போகிறான். அன்னைக்கு அவன் விளையாடுறத வச்சு அந்த டீச்சர் முடிவு பண்ணுவாங்க இவனை தேர்ந்தெடுப்பதா இல்லையான்னு. அவன் போகிற போது அம்மாட்ட சொல்கிறான், அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அன்றைக்கி என்னை தேர்ந்தெடுக்கலைன்னா எனக்கு அவமானமாயிரும்மா. இந்த கட்ட வாழ்க்கையில் நமக்கு யாருக்காவது வராமல் இருந்திருக்கிறதா? எனக்கு அவமானமாயிடும், என்னை சூஸ் பண்ணலன்னா நான் என்னம்மா செய்வேன்? அம்மா சொன்ன, நீ போ, டூ யர் பெஸ்ட், உன்னால் என்ன முடியுமோ அதை நல்லா செஞ்சுட்டு நீ திரும்பி வா. அந்த பையன் அன்றைக்கி போனான், ரொம்ப நல்லா விளையாடினான், செலக்ட் ஆயிட்டான், வீட்டுக்கு திரும்பி வந்தான். ஆனால் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக முகத்தை டல்லாக வச்சுக்கிட்டான். நம்ம பிள்ளைங்க நம்மள்கிட்ட செய்யும் தானே, என்ன தெரியுமா, என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க, நான் அப்புறம் சொல்லலான்றதுக்காக வேணும்னே முகத்தை டல்லாக வச்சிருக்கான். வீட்டு கதவை திறந்த உடனே பார்த்தா அவனுக்கு அப்படியே ஆச்சரியம். வீடு முழுக்க அந்த அம்மா வந்து வண்ண வண்ண, அந்த பர்த்டேக்கெலாம் பண்ணுவோம்ல, வண்ண வண்ண பேப்பர்களை போட்டு, பலூன்ஸ் எல்லாம் போட்டு, அழகழகான விளக்குகளை போட்டு அந்த அம்மா வீட்டை அலங்கரித்து வச்சிருக்கு. என்னம்மா நீ செஞ்சிருக்கான, இது பாருன்னு காமிக்கிறாங்க. ஒரு அழகான இதில் ஒரு கேக் வச்சுருக்காங்க அந்த அம்மா. அந்த கேக்கில் வந்து அந்த பையனுடைய பேர் போட்டிருக்கு. என்னம்மா நீ செஞ்சிருக்க, இது மாத்திரம் இல்லை, உனக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் பாரு, உனக்கு பிடிச்ச சப்பாத்தி, குருமா, எல்லா குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், இன்னைக்கு ஃபுல்லாக நீ உன்னோட செலிப்ரேஷன் தான். அந்த பையன் சந்தோஷம் தாங்கலை, கேக்கை சாப்பிட்டான், அந்த நல்ல சாப்பாட்டை ஒரு கட்டு கட்டினா, எல்லாம் முடிச்சுட்டு அம்மாட்ட கேட்டான், உனக்கு யார் சொன்னாங்க நான் செலக்ட் ஆகிட்டேன்னு, உனக்கு யார் சொன்னாங்க, ஸ்கூல்லேருந்து பசங்க யாராவது சொன்னாங்களா? அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியாதுடா, இப்போ நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் நீ செலக்ட் ஆகிட்டேன்னு. இப்போ அந்த பையன் சொன்னா, நான் செலக்ட் ஆகிட்டேன்னு தெரியாமலேயே நீ எப்படி வீட்டை அலங்காரம் பண்ண, நான் செலக்ட் ஆகிட்டேன்னு தெரியாமலே எப்படி கேக் வாங்கி வச்சேன், நான் செலக்ட் ஆகிட்டேன்னு தெரியாமலே விருந்து எப்படி செஞ்சு வச்சேன்? அம்மா சொன்னாங்க அவங்ககிட்ட வந்து, நீ செலக்ட் ஆனாலும் ஆகாட்டாலும் நான் செலிப்ரேட் பண்ணத்தான் போகிறேன். ஏன் தெரியுமா, ஒரு முயற்சியை எடுத்திய அங்கேயே நீ ஜெயிச்சிட்டடா கண்ணா. அப்ப என்னை வாழ்த்துறதுக்காக நீ இதெல்லாம் செய்யலையா? நான் உன்னை வாழ்த்துறதுக்காக செய்யல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீட்டில் நம்மோடு இருப்பவர்கள், அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், உங்க அக்கா தங்கையா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், மாமியார் மாமனாரா இருக்கலாம், நெருங்கிய சொந்தங்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் வருகிற போது நம்ம எத்தனை பேர் இதை போல பக்கத்திலே துணை கதாபாத்திரமாக நிற்கிறோம். அன்னைக்கு நான் ஹீரோ இல்லை, அன்னைக்கு நான் ஹீரோயின் இல்லை, எங்க அம்மா இல்ல எங்க அப்பா எங்க வீட்டுக்காரர் அவங்க தான். நான் பக்கத்துல போய் துணை கதாபாத்திரமாக நிற்க போகிறேன். நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு செய்தி இதுதான், உன்னிடம் எனக்கு நிறைய நேசம் இருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த மேடையிலே இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன் என்பது போல நான் நிற்க வேண்டிய தருணங்களை வாழ்க்கையில் நாம் செய்கிறோமா இல்லையா? நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, எத்தனை மனைவிகள் அல்லது எத்தனை கணவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவியே அல்லது துணைவரை மற்றவர்கள் முன்னால் குறைத்து பேசுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? இருக்கா இல்லையா? நடக்குதா நடக்கலையா?
எத்தனை பெற்றோர்கள் மற்றவர்கள் முன்னால் தங்கள் பிள்ளைகளை குறைத்து பேசுகிறார்கள். கிழிச்சான். எங்க அக்கா பையன் கோபி இருக்கான் பாரு, பையன்னா அவன் பையன், இதுவும் இருக்கே பாரு, தண்டம் எனக்கு பிறந்திருக்கு. அந்த பிஞ்சு மனம் வெளியே சிரிக்கிற மாதிரி தான் இருப்பான், அவன் காமிச்சிக்க மாட்டான் அவன். ஆனா மனசுக்குள்ளே சுருங்கி போகும். உங்க பிள்ளை அவ்வளவு மார்க் வாங்கலையா, நீங்க நினைச்ச மாதிரி ஜெயிக்கலையா, மற்றவர்கள் மத்தியில் எங்க பையன் இருக்கான் பாருங்க, எங்க குமார் இருக்கான் பாருங்க, அவனை மாதிரி ஒரு அருமையான பையன் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ரொம்ப மரியாதையான பையன், ரொம்ப நல்ல பையன் என்று ஒரு முறை சொல்லி பாருங்களேன். எழுத்தாளர் ஜெயமோகன் இதை பற்றி எழுதுகிறார். எழுத்தாளர் ஜெயமோகனுடைய மகன் அஜித்தனுக்கு கற்றல் குறைபாடு இருந்தது. அதாவது அந்த டிஸ்லெக்ஸியா, எழுதுவதிலே அவனுக்கு பிரச்சனைகள் இருந்தது. பள்ளியிலே ஆசிரியர்கள் தொடர்ந்து அடித்தார்கள், தொடர்ந்து கோபித்தார்கள். வீட்லையும் அப்பா அம்மா திட்டினாங்க. ஒரு நாள் ஜெயமோகன் அவர்களுக்கு கழுத்து வலி, அதுக்கு ஒரு தைலம் வாங்கிட்டு வந்தாரு. தரையில கவுந்து படுத்துக்கிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு, இதை தடவி விடுறா, எனக்கு கழுத்து வலி. பையன் தடவி விட்டான். தடவிட்டா, என்ன ஏன்பா தடவி விட சொன்ன, அம்மாவை தடவி விட சொல்லலாம் தானே. அப்பா அவருடைய மனைவி அங்க வராங்க, ஜெயன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே, நான் தடவி விட்டுருப்பேன். அப்ப ஜெயமோகன் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அந்த டப்பால போட்டிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் தடவி விட்டால் தான் சரியாகும் என்று அந்த டப்பால போட்டிருக்கு, அதனாலதான் அஜித்தனை நான் தடவி விட சொன்னேன். சொன்னோன்னா அந்த அடுத்த நிமிடம் அவருடைய முதுகின் மீது 2 கண்ணீர் துளிகள் சொட்டின. பதறி எதுக்கிட்டு, ஏன்டா அழறான, அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்று அந்த மகன் கேட்டான். ஏன்டா அப்படி கேட்குற, என் உயிரை நீதானடா, எல்லாரும் என்னை திட்டுறீங்க நான் சரியா படிக்கலன்னு, ஆனால் நான் நினைச்சேன் யாருக்குமே என்னை பிடிக்காதுன்னு நினைச்சேன். அன்றைக்கு ஜெயமோகன் முடிவு செய்தார், நீ படிச்சு முடிக்கிற மட்டும்டா, இனி ஒரு நாள் கூட நீ மார்க் என்ன ஏது கம்மியா வாங்கினா நான் கேட்க மாட்டேன், இது இனிமேல் உன்னுடைய கடமை, மகனே நீ ஜெயிப்பா என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு, அது போதும் என்று ஜெயமோகன் சொன்னார். உண்மையிலேயே இன்றைக்கு அஜித்தன் அவனும் ஒரு கதாசிரியனாக அந்த குழந்தை வளர்ந்து நிற்கிறான் என்றால் பெற்றோர்களுக்கான ஒரே ஒரு விஷயம், பிள்ளைகள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய உலகமே அவர்கள் தான், நம்முடைய வாழ்வின் விதைக்களம் அவர்கள் தான். அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் யார் மீது நம்பிக்கை வைப்பது? நம்பிக்கை இல்லாம மனசுல பயம் இருந்தா கூட அவங்க கண்களை பார்த்து, நீ ஒன்னால முடியும், நீ நல்ல பையன், நீ எந்த தப்பு செய்ய மாட்ட என்று சொல்லி பாருங்கள், அவர்களினுடைய வாழ்க்கையை அவர்களே சீரமைத்துக் கொள்ளுவார்கள். வாழ்க்கை என்ற நாடகத்தில் சில சமயம் துணை கதாபாத்திரங்களாக நமக்கு பிடித்தவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் கைகளை பிடித்து கொள்வதே நமக்கு நிம்மதியை தருகின்ற ஒரு செயலாக இருக்கு. நிறைய ஆண்கள் இருக்கீங்க, உங்களுடைய மனைவிகளை நீங்கள் திருமணம் செய்து கொண்ட புதிதில் அல்லது திருமணத்துக்கு முன்னால் அவங்கள பார்க்கணும்னு எப்படிலாம் துடிச்சிருப்பீங்க. இப்பனா பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஏன்னா நிச்சயதார்த்தம் ஆன உடனே கேன்சல் பண்ணிடுது. நிச்சயதார்த்தம் ஆன உடனே, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறது வேற விஷயம், நிச்சயதார்த்தம் ஆன உடனே கேன்சல் பண்ணிடுது. ஏம்மானா அவரோட நான் 12 நாள் பேசினேன், அந்த ஆள் எதுக்குமே லாய்க்கு இல்லைங்க. திருமணமாய் 10 வருஷம் பேச வேண்டியதை திருமணத்துக்கு முன்னாடி 12 நாள் எல்லாம் பேசிருச்சு, அது எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லுது. அது அல்ல, நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இல்ல. அப்ப எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும். ஒரு வார்த்தை பேச மாட்டாளா, ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, எல்லாரும் பாக்குறாங்க, இப்போ ஒண்ணு சொல்லாதீங்க. இப்படிதானே அன்றைக்கு இருந்தது திருமணமான புதிதில், அந்த உறவு இப்படிதானே இருந்தது. பேசு 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 பேசுன்னு கெஞ்சின மனைவி திருமணமாயி ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, தாயே நீ கொஞ்சம் வாய மூடுறிய, இந்த பாரு உங்க அம்மா ஆரம்பிச்சுட்டா இனிமே இந்த வீட்டில் யாருமே பேச முடியாது. நான் கேட்டேன், ஏன் சார் பேசு 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 அன்னைக்கு சொன்னீங்களா, அது என்ன ஆச்சு? அது அப்போ, அது போன வாரம் வடிவேல் சொல்லுவார், அது அப்போ அந்த திருமணமான அந்த மாப்பிள்ளை உட்காந்துருப்பாரு, சும்மா பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு பாவனை. அந்த திருமணம் அப்பதான் முடிச்சு அந்த பெண்ணு பின்னாடி நடந்து போகும், அதோடைய கொலுசு சத்தம் அவரோட காதில் கேட்கும், அதுவே ஒரு பரவசமா இருக்கும். இப்போ திருமணமாகி 12-13 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, அந்த அம்மா இப்பவும் கொலுசு போட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட ஞாபகமாவது இருக்கா உங்களுக்கு? இந்த 2 வளையல் போடுற போது, சமையல் உள்ள வேலை செய்யற போது 2 வளையலும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும், சில்லிங் சில்லிங் சில்லிங்னு. அந்த சத்தமே பரவசமாக இருந்த காலம்.
இப்போ கணவர்களை மாத்திரம் நான் கேட்கல, மனைவிகளையும் சேர்த்து தான் கேட்கிறேன். அவர் தெருவிலே வருகிற போது செருப்பு சத்தத்தை வைத்து அவர்தான் வருகிறார் என்று தெரிந்து கொண்டு வாசலுக்கு ஓடி வந்த காலங்கள் இப்போது எங்கே போயிற்று? வரும் வரும், வந்தா இங்க வராம எங்க போகுது?